ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா, சிவில் இன்ஜினியர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் தான். இது எல்லாரோட ஃபேவரட் ஹவுஸும் கூட. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் டபுள் பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் டைப்பில் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி லக்ஸரியஸாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடோட கான்செப்ட். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓல்டு ரீயூஸ்டு வுட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கார்னர் பிரேக்கான டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். மட் இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செலவு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு எட்ஜஸையுமே நம்ம வந்து லைக் வால் எதையுமே நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணலை. ஸோ அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷல். வாங்க வீடுக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங். இது சிட் அவுட் மாதிரி குட்டியா. இது நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். இது வந்து நமக்கு ரீயூஸ் டோர் தான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக என்ட்ரான ஒரு மெயின் லாபி மாதிரி, ஹால் மாதிரி கிட்டத்தட்ட. இதில் வந்து நம்ம சங்கன் சோஃபா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து குஷன் ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஒரு டிவி யூனிட் பண்ண போகிறோம். ஸோ டிவி யூனிட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலிகார்பனேட் ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ ஜஸ்ட் இதில் வந்து டிவி யூனிட் மட்டும் ஒர்க் இருக்குதுன்னு பேலன்ஸ். இதில் எல் ஷேப்பில் நம்ம உட்காந்துருக்குறோம் அப்படின்னா, இதுக்கு அந்த பக்கம் டைனிங், அது கிச்சன். இங்கே வந்து நம்மளுக்கு மெயின் லாபி மாதிரி, பக்கத்தில் இதில் கார்டன். இந்த கார்டனில் இதில் வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக என்ன வரப்போகுதுன்னா, ஒரு வால் டைல் யூஸ் பண்ண போகிறோம். அது நேச்சுரல் டைல், நேச்சுரல் ஸ்டோன் வால் கிளாடிங் வரப்போகுது இதில். ஸோ ஹாலில் இருந்து நமக்கு இந்த கார்டன் ஏரியா இருக்கு இல்லையா, இதில் வந்து கண்ணாடியிலே நமக்கு வந்து ஃப்ரேம் வரப்போகுது. ஸோ அலுமினியம் ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த ஹாலோட சீலிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம், லைக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே கூலிங்காக நம்ம வந்து இதில் சீலிங்கில் டைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து பெயிண்ட்டாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. ஃபுல்லாகவே வந்து இந்த க்ளே கலரில் டைல் பண்ணிட்டோம். ப்ளஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பீம்ஸ் தான். கான்க்ரீட்டில் ஃபால் சீலிங் பண்ண மாதிரி டிசைன் இருக்கும். உள்ள லைட் போட்டுருவோம். ஸோ இங்கே டைனிங்கில் பக்கத்தில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ். ஸோ இது கிச்சன் பார்த்தோன்னா டாப்பில் வந்து நம்ம குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்க்க ஃபினிஷ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் மட்டும் குவாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சனில் இதில் வந்து நமக்கு செமி மாடுலர் கிச்சன் தான் யூஸ் பண்ண போகிறோம். செமி மாடுலர் கிச்சன் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் கடப்பாக ஷெல்ஃப் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 3 ட்ரே வரப்போகுது. ஸோ நமக்கு மாடுலர் கிச்சன் மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் வந்து அதே சேம் டைமில் வந்து நமக்கு செலவு கம்மி பண்ணுற மாதிரி நார்மல் ஆர்டினரி கிச்சன் ஷெல்ஃபாகவும் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து ஸ்டோரேஜ். இதில் விண்டோ வந்து 2 விண்டோ வச்சுருக்குறோம். ஸோ இதில் தான் நம்ம கண்ணாடி போட போகிறோம். அது கார்டனுக்கு வந்து நம்ம இந்த பக்கம் என்ட்ரி பண்ணுற மாதிரி இங்கே ஃபிக்ஸடாக இருக்க போகுது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூம். ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கார்னர் பிரேக்கான டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலலாம் எல்லாமே நம்ம வந்து ஒரு 50% டிஸ்கவுண்ட்டில் வாங்கின டைலு. ஸோ கார்னர்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கும். இது ஒரு டைல் அப்படின்னா 4 முக்கிலையும் கார்னர்ஸ் உடஞ்சிருக்கும். ஸோ அதை மறைக்கிற மாதிரி நம்ம கலர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த வால் நம்ம பிளாஸ்டரிங் பண்ணல, அப்படியே ராவாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த வால் மட்டும் பிளாஸ்டரிங் பண்ணி டைரெக்டாக பட்டி பார்த்துருக்குறதில்ல. ஸோ நம்ம சீலிங்கும் பிளாஸ்டரிங் பண்ணல, வாலும் பிளாஸ்டரிங் பண்ணல, டைரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பட்டி பார்த்து. இது தலை வச்சு படுக்கிற டைரெக்ஷன். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஸ்லைடிங் டோர் வரும். மேலே நமக்கு வந்து வார்ட்ரோப், கீழே வார்ட்ரோப். ஸோ இந்த டாய்லெட் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ இந்த டாய்லெட்லேயே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கார்னர் பிரேக்கான டைல் தான். இன்னும் ப்ளம்பிங் ஒர்க் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது நமக்கு.
இன்னும் ஒர்க் வந்து இதில் ஸ்டெப்ஸில் இதில் டாப்பில் ஃபினிஷ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே வந்து மொட்டை மாடலில் வந்தோடனே இங்கே கிரில் ப்ளஸ் ஸ்லைடிங் டோர் வர போகுது. ஸ்லைடிங் டோர் கிளாஸில் இது மேலே இதே கீழே இருக்கிற மாதிரியே மேலே பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ சீலிங் ஜென்ரலாக ஒயிட்டில் இருக்கும். நம்ம இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கலர் கலராக டிசைன் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் கீழே ஃப்ளோர் டைலும் அதே சேம் தான். ஸோ இந்த டாய்லெட்டோட டைலும் அப்படி தான். இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு டிசைன். அந்த வாலில் வேறு டிசைன் இருக்கும், இந்த வாலில் வேறு டிசைன் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ வந்து நமக்கு பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ அவுட்டோர் ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 10% நமக்கு ஒர்க் பேலன்ஸ் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபைனல் வீடியோ போடுவோம். ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி, நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணுங்கிறதுக்காக நிறையா புது டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் இன்டர்லாக் பிரிக், மட் இன்டர்லாக் பிரிக். அது மாதிரி வீடு வந்து டெம்பரேச்சரும் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுதான் அந்த வீட்டோட ஸ்பெஷல்.